வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சுற்றி வளைக்கும் காவல்துறை, லண்டனுக்கு ஓட்டம் எடுக்கும் மு.க. ஸ்டாலின். இப்போ காவல்துறை யாரை சுற்றி வளைக்கிறது? லண்டனுக்கு போறதுனால காவல்துறை சுற்றி வளைப்பது நின்று விடுமா? சோ இவற்றையெல்லாம் விரிவா பார்த்துலாம். ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல காவல்துறை யாரையெல்லாம் சுற்றி வளைக்குது அப்படின்ற விஷயத்த ஒவ்வொன்னா பார்க்கலாம். இன்னைக்கு வந்த விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு செந்தில் பாலாஜியும் அவங்க தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு திருநாவுக்கரசர் என்ற ஒரு தரகரை பயன்படுத்தி தவேகா எம்எல்ஏக்களை விலை பேசியிருக்கிறாங்கப்பா. ஒரு எம்எல்ஏக்கு 35 கோடியிலிருந்து 50 கோடி வரைக்கும் விலை பேசியிருக்கின்றார்கள். ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அவர்கள் போட்டு உடைச்சிட்டாரு. அமைச்சர் கமலி அவர்கள் கூட சற்று நேரத்துக்கு முன்பாக எங்கிட்டையும் பேரம் பேசினாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதுல திமுக பெயரானது அப்பட்டமாக அடிபடுகிறது. அதுல செந்தில் பாலாஜி அங்க தம்பி அசோக் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி காவல்துறையை சுற்றி வளைக்கல. ஆனா அவங்க தம்பி அசோக் அவர்களை இப்பொழுதும் தேடிக்கொண்டிருக்கிறது. எந்நேரம் வேண்டுமானாலும் அவர் கைதாகலாம் அப்படின்ற நிலைதான் இருக்கிறது. அறிவாலயத்துக்கு அதிக பணத்தை படி அளந்ததே இந்த அசோக் தான். செந்தில் பாலாஜி மூலமாக. செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்ததுனாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததுனாலும் கரூர் கம்பெனியை கச்சிதமாக வழி நடத்தினது இந்த அசோக் அவர்கள் தான். ஏற்கனவே உங்க எல்லாருக்குமே தெரியும், வருமான வரித்துறை அதிகாரிகளை தாக்கினாங்க என்ற வழக்கில் முன்ஜாமீன் கேட்டிருக்கின்றாரு அசோக். இப்ப குதிரை பேர வழக்கு, இதுலயும் அசோக் அவர்களை காவல்துறையான தேடுது. இப்ப திமுகவுக்கு பெரிய சிக்கல். செந்தில் பாலாஜியா இருந்தாலும் அசோகா இருந்தாலும் அவங்களுக்கு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும், எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கணும் என்ற அவசியமே கிடையாது. அப்ப யாருக்கு அவசியமா இருந்திருக்கும்? மு.க. ஸ்டாலினும் அவங்க பையனுக்கும் தான் அவசியமா இருந்திருக்கணும். இப்ப அசோக மட்டும் காவல்துறையானது சுற்றி வளைத்தால் மாட்ட போறது யாரா இருக்கும்? நீங்களே முடிவு பண்ணிக்கங்களேன். சோ அப்போ காவல்துறையானது செந்தில் பாலாஜி அவங்க தம்பிய சுத்து போடுது. அது மட்டும் இல்லாம இளஞ்செழியன் என்கின்றவர் நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த எஸ்.எஸ். சிவசங்கரனுடைய பிஏவா இருந்ததாகவும் அவருடைய பெயரை பயன்படுத்தி 100 கோடிக்கு மேலாக ஊழல் செய்திருப்பதாகவும், இளஞ்செழியனை பொறுத்த வரைக்கும் சீனிவாசன் என்ற எஸ்எஸ்ஐ கிட்ட வாங்கின 23 லட்சத்தை நம்முடைய எஸ்.எஸ். சிவசங்கர் அவர்கிட்ட கொடுத்ததாகவும், எஸ்.எஸ். சிவசங்கர் அவர்கள் உங்களுக்கு இளநிலை பொறியாளர் பதவியை தந்துடும் பையனுக்கு கவலைப்படாத போயிட்டு வாங்க என்று சொல்லிட்டு சட்டமன்ற அலுவலகத்திலே உறுதியளித்ததாகவும், சட்டமன்றத்திலே எஸ்.எஸ். சிவசங்கர் அவர்களை சந்தித்ததற்கான பதிவு இருப்பதாகவும், அது மட்டுமல்ல எஸ்.எஸ். சிவசங்கர் அவர்கள் இந்த சீனிவாசன் எஸ்எஸ்ஐ இருக்கின்றாரு அவர்கிட்ட போன்ல பேசுனதாகவும், குரல் பதிவுகள் 7 இருப்பதாகவும் சம்மன் அனுப்பப்பட்டு இன்னைக்கு மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை இடத்துல போய் ஆஜராகிட்டு வந்திருக்கிறாரு சிவசங்கர். ஊழல் புகார்ல எஸ்.எஸ். சிவசங்கர் அவர்கள் உள்ள போக போறாரு. ஆனா மத்திய குற்றப்பிரிவு கிட்ட போய் ஆஜராகிட்டு வெளியே வந்த சிவசங்கர் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஐயா சாமி, எனக்கும் இளஞ்செழியன் அவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாதுங்கோ, யாருன்னே தெரியாதுங்கோ. இந்த இளஞ்செழியனுடைய தாயார் கிட்ட நான் படிச்சதாகவும், அந்த தாயாருடைய வழிகாட்டுதல் இப்படிதான் இளஞ்செழியன் எனக்கு பிஏவா இருந்ததாகவும், என்னுடைய பெயரை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் அபேஸ் பண்ணதாகவும், அந்த 100 கோடியில 90 கோடி என்கிட்ட கொடுத்ததாகவும் பொய் சொல்றாங்க. எனக்கு இளஞ்செழியன் யாருன்னே தெரியாதுப்பா அப்படின்னு சிவசங்கர் அவர்கள் போட்டு உடைச்சிருக்கின்றார். நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சர், என் பக்கத்துல யார் வேண்டுமானால் நின்று போட்டோ எடுத்திருக்கலாம். அந்த போட்டோவை அடிப்படையா வச்சு நான் சிவசங்கர் இடத்துல பிஏவா இருக்கிறேன்னு சொல்லிட்டு கலெக்ஷன் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் நான் செஞ்சதாக, நான் அந்த 90 கோடி வாங்கினதாக ஊர்ஜிதமாகுமா? நான் என்ன ஒத்துக்கணுமா அப்படின்னு எஸ்.எஸ். சிவசங்கர் அவர்கள் சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, தலைமை அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் யாரும் சந்திச்சிருக்கலாங்க. நான் தான் மக்கள் பிரதிநிதியாச்சு. அதே மாதிரி சீனிவாசன் எஸ்எஸ்ஐ அவர்கள் கூட வந்திருக்கலாம். ஆனா 23 லட்சத்தை கையில வாங்கிக்கிட்டு உன் பையனுக்கு வேலை போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன விஷயத்த தலைமை அலுவலகத்தில் உட்காந்துக்கின்னு பேச முடியுமா? சொல்லுங்களேன். நீங்க தலைமைச் செயலகத்தில் பேசுற வார்த்தையா இது? எத்தனை கேமராக்கள், எத்தனை பேர் இருப்பாங்க, பப்ளிக்கா பேச வேண்டிய விஷயமா இது? அப்படி ஒரு சந்திப்பு நிகழ்ந்திருக்குமா? அப்போ ஸ்கெட்ச் போட்டு தவேக அரசாங்கமானது அவங்களை விமர்சனம் பண்றோம் அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காக தானே இப்படி எல்லாம் பழி சுமத்துறாங்க
அப்படின்னு சிவசங்கர் அவர்கள் சொல்றார். ஆனா சிவசங்கர் அவர்கள் வாங்கினதுக்கான முகாதாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையும் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையும் சிவசங்கர் அவர்களை கைது பண்ணதுக்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சிவசங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்க கேட்டதுக்கான விளக்கம் அளித்து விட்டு வந்திருக்கின்றேன். விளக்கத்தை ஆராய்வதாக சொல்லியிருக்கின்றார்கள், விசாரணைக்கு ஒத்துழைப்பு நல்குவதாக சொல்லியிருக்கின்றார்கள். எனக்கும் நீங்க சொல்றவங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம சிவசங்கர் அவர்கள் சொல்லி இருக்கிறாருங்க. இந்த சிவசங்கரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாலின் அவருடைய குட் புக்ல இடம்பெற்றிருக்க கூடியவர். அது மட்டும் கிடையாது, திமுகவை மறுகட்டமைப்பு பண்றதுல மிக முக்கிய புள்ளியாக நம்ம சிவசங்கர் அவர்களை குழுவுல சேர்த்திருக்கிறாரு. இப்பேற்பட்டவர்களை எல்லாம் காவல்துறையானது சுற்றி வளைக்கிறது. ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி அவங்க தம்பி, திமுகவுக்கு ஏடிஎம் அவங்க தான். அதுக்கப்புறம் திமுகவினுடைய அதி முக்கியமான ஏடிஎம் நம்முடைய ஏவா வேலு. உங்க எல்லாருக்குமே தெரியும், அவர் வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையானது சம்மன் அனுப்பியிருக்குது, அன்னைக்கு ஆஜராக வேண்டும். வேலு வீட்டுல ஒரு 40 லட்சம் ரூபாய் கைப்பற்றி இருக்குது லஞ்ச ஒழிப்புத்துறை. அதை பற்றி விசாரிக்க வேண்டும் என்பதற்காக சம்மன் அனுப்பியிருக்காங்க. ஆனா என் வீட்டில இருந்து ஒரு பைசா கூட கைப்பற்றலப்பா, சும்மா சொல்றாங்கப்பா, எங்க வீட்டில இருந்து லேப்டாப் மட்டும்தான் எடுத்து போயிருக்காங்க, மற்றபடி ஒன்னும் இல்லப்பா அப்படின்னு நம்முடைய சிவசங்கர் அவர்கள் சொல்றாங்க. ஆனா லஞ்ச ஒழிப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் கரூர்ல எஸ்ஐடி என்ற ஒரு நிதி நிறுவனம் இருக்குது. அந்த நிதி நிறுவனமானது கரூர் கம்பெனிக்கெல்லாம் சொந்தம் இல்ல, ஏவா வேலு அவர்களுக்கு தான் சொந்தம். அங்கிருந்து மூட்டை மூட்டையாக பணம் கைப்பற்றி இருப்பதாகவும் அதற்குரிய ஆவணங்களை ஏவா வேலு கிட்ட கேட்டு பெற வேண்டும் என்பதற்காகவும் வெள்ளிக்கிழமை சம்மன் அனுப்பி விசாரிக்கின்றார்கள். வெள்ளிக்கிழமை மட்டும் ஏவா வேலு அவர்கள் வீட்டில் கைப்பற்றின 40 லட்சம் ரூபாய்க்கு சரியான பதில் சொல்லணும். அதே மாதிரி கரூர்ல பைனான்ஸ் கம்பெனியில கைப்பற்றப்பட்ட கட்டுக்கட்டான பணத்துக்கான காரணத்தை சொல்லணும். அப்படி சொல்லலன்னா அவரு அன்னிக்கே கைதாவார் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்புறம் டி அரசகுமார், உங்க எல்லாருக்கும் தெரியும், டி அரசகுமார் யாருக்கு நெருக்கமானவரே? நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு ரொம்பவே நெருக்கமானவர். அதாவது திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் அவங்க மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டாங்க. ஆனால் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பொறுத்த வரைக்கும் அவருடைய துறையில நிகழ்ந்திருக்கக்கூடிய பல கோடி ரூபாய் முறைகேடுக்கு இன்னும் வாயே திறக்கல. நம்முடைய நிர்மல் குமார் அவர்களா இருக்கலாம், அப்புறம் ராஜ்மோகன் அவர்களா இருக்கலாம், பள்ளி கல்வித்துறையில ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்கு சொல்றீங்க. கிட்டத்தட்ட டி அரசகுமார் என்கின்றவரே 100 கோடி ரூபாய்க்கு மேலாக பள்ளிகளுக்கு லைசன்ஸ் வாங்கி தரேன், ரெனியூல் பண்ணி தரேன், அதோட பள்ளிகளை அப்கிரேடு பண்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றிருக்கின்றார் என்ற விஷயமானது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கிடைத்த பிறகு டி அரசகுமார் அவர்களை கைது பண்ணாங்க. அரசகுமார் அவர்களை விசாரிக்கின்ற போதுதான் தெரியுது, இந்த நெட்வொர்க் செந்தில் பாலாஜி மற்றும் நம்முடைய அன்பில் மகேஷ் வரைக்கும் விரிந்திருப்பது தெரிகிறது. இந்த மாதிரி செந்தில் பாலாஜி மற்றும் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவங்க 2 பேரும் அரசகுமார் மூலமாக பணத்தை பெற்று தலைமைக்கு அனுப்பி வைத்திருப்பதாக தெரிகிறது. 300 கோடி ரூபாய் வரைக்கும் ஊழல் நடந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு விசாரணைக்கு பிறகு தெரிந்திருக்கிறது. இப்போ டி அரசகுமாரை தாண்டி நம்முடைய அன்பில் மகேஷ் அவர்களை கைது பண்றதுக்கான வாய்ப்பு 100% உண்டுன்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, அன்பகம் கலை, அப்புறம் அண்ணா அறிவாலயத்தில் எப்போதும் இருக்கக்கூடிய சிற்றரசு, இவங்க மீதெல்லாம் ஊழல் புகார் வந்திருக்குது. அதுலயும் ஜானகிராமன் என்ற சின்ன கட்ட பொம்மு அப்படின்னு சொல்றவரு 68 லட்சம். திமுக ரொம்ப தப்பா சொல்லிட்டேன், நம்முடைய ஸ்டாலினுடைய ரொம்பவே நெருங்கிய நண்பர், வலதுகரம் என்று சொல்லப்படுகின்ற சிற்றரசு அவர்கள் மீதே 68 லட்சம் ரூபாய் ஊழல் புகார் வந்திருக்கிறது. இந்த புகாரின் அடிப்படையில் சிற்றரசு அவர்கள் இன்னைக்கு விளக்கம் அளிச்சிருக்கிறார். அந்த சின்ன கட்ட பொம்முன்னு சொல்றாங்களே, அந்த பொம்மை எங்க கட்சியில் இருக்கக்கூடியவர் தான், அவரு மேலவை பிரதிநிதி தான். ஆனா அந்த ஆளு கட்சியில இருப்பதை பயன்படுத்தி கொண்டு ஏழை எளியோர்கிட்ட அந்த வேலை வாங்கி தரேன், இந்த வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பா டிஎன்பிசில வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு என் பேரையும் கட்சி பேரையும் பயன்படுத்தி அவன் தான் கோடிக்கணக்கான ரூபாய் ஆட்டையை போட்டிருக்கான். பணம் எவெல்லாம் கேட்கறானோ அவங்கிட்டலாம் சிற்றரசு கிட்ட கொடுத்துருக்கேன், சிற்றரசு கிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி என் மேல பழி போடுறான். பாருங்க, அந்த ஆளு எல்லா கட்சியிலும் இருந்திருக்கிறான், எல்லாரா கூடயும் போட்டு எடுத்துக்கான் பார். சோ மொத்தத்துல இந்த சின்ன கட்ட பொம்மனுடைய கடைசி வாரிசுன்னு சொல்லிக்கிட்டு எனக்குன்னு தனி கோட்டா இருக்கிறது அரசாங்கத்துல சொல்லிக்கிட்டு வேலை வாங்கி தந்துரும் சொல்லிட்டு அவன் தான் ஆட்டையை போட்டிருக்கான். நான்லாம் ஆட்டை போடலைங்க அப்படின்னு லஞ்ச ஒழிப்பு துறைக்கு விளக்கம் அளித்திருக்கின்றார். சோ மொத்தத்துல
திமுக தலைமை குடும்பத்துக்கு நெருக்கமா இருக்கக்கூடியவங்க எல்லாம் காவல்துறையானது சுற்றி வளைக்க காத்திருக்கிறது. இன்னும் சில பேர் விஷயத்தெல்லாம் சொல்லிடுறேன். கே நேருடைய வழக்கு எஃப்ஐஆர் போட்டு காத்திருக்குது. எப்போது வேண்டுமானாலும் அவர் கைதாவார். அப்புறம் செந்தில் பாலாஜி மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன், அப்புறம் கீதா ஜீவன், அப்புறம் பொன்முடி, அப்புறம் கே நேரு சொல்லிட்டு சரி, அதுக்கப்புறம் மூர்த்தி, அப்புறம் நம்ம துரைமுருகன், இப்படி ஏகப்பட்ட பேருடைய வழக்குகள் தூசி தட்டுறதுக்காக ஆளுநர் கிட்ட அனுப்பி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நம்முடைய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை தூக்கி உள்ள வைப்பாங்க போல இருக்குது. அம்பாசமுத்திரம் தொகுதியில வந்து திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தொகுதி பொறுப்பாளராக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை நியமிச்சிருக்காங்க. ஆனா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு அவசர அவசரமா ஓடி வந்து உயர் நீதிமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா முன்ஜாமீன் கேட்டிருக்கார். எதற்காக முன்ஜாமீன் கேட்டிருக்கின்றார் என்று பார்க்கும்போது, ஐயா சாமிய, நான் ஆளுங்கட்சி கிடையாது, நான் எதிர்கட்சி ஆயிட்டேன். நான் எப்படி ஆளுங்கட்சியை வாழ்த்தியா பேச முடியும்? ஆளுங்கட்சியோட தப்ப எதிர்கட்சி தான் சுட்டி காட்ட முடியும். அந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை பொதுமக்களிடையே கொண்டு போய் சேர்த்தா அவதூறு பரப்புறாரு, இல்ல முதலமைச்சர் அசிங்கமா பேசுறான்னு சொல்லிட்டு என் மீது வழக்கு போட்டிருக்காங்க. கருத்துரிமை நசுக்கிற மாதிரி தெரியுது. என்னுடைய கடந்த கால வழக்குக்கு முகாந்தரம் கிடையாது. சோ நம்ம முதலமைச்சரை வந்து பாத்தீங்கன்னா அவதூறா பேசிட்டேன்னு இந்த வழக்குல கைது பண்ணி மற்ற வழக்கெல்லாம் லிங்க் பண்ண பாக்குறாங்க சாமி. அதனால எதிர்கட்சியா இருந்து நான் இந்த அரசாங்கத்தின் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுகளுடைய வலிமையை மழுங்கடிக்கும் விதமாகவும் எதிர்கட்சியுடைய குரலை முடக்க வேண்டும் என்பதற்காகவும் கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக என்னை கைது செய்ய பார்க்கிறாங்க. என் மீது வழக்கு பதிந்திருக்கின்றார்கள். எனக்கு முன்ஜாமீன் வேணும் என்று நம்ம உயர் நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றாரு நம்முடைய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். மொத்தமாக உண்மையை சொல்ல போனோம்னா தவேக அரசாங்கத்தை எதிர்த்து எவன் பேசுறானோ அவனெல்லாம் கூப்புல உட்கார வைக்கிறதுக்காக உடனே லஞ்ச ஒழிப்புத்துறையோ இல்ல சட்ட ஒழுங்கோ பயன்படுத்தி கைது பண்ண முயற்சிக்குது. இப்படி திமுக கழகமானது ஒட்டுமொத்தமாக வழக்குல சிக்கி இருக்கின்ற போது இவங்களுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அவன் சுருட்டி இருப்பான், அவன் வாய் கொழுப்புல பேசியிருப்பான். அவனெல்லாம் சட்டப்பூர்வமாக தவேக அரசாங்கம் என்ன வேணாலும் பண்ணட்டும், எனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் விட்டு கடாச்சிட்டு லண்டனுக்கு ஓட்டம் எடுக்கின்றார் நம்ம ஸ்டாலின். எதற்காக போகின்றார்? உடல்நிலை ஒண்ணு. ரெண்டாவது அவருடைய பேரன் இன்பன் உதயநிதி அவர் பட்டம் வாங்க போறாரு. பட்டம் வாங்குறத நேரடியா பார்க்கணும் என்பதற்காக போறாரு. சோ ஆனா இன்னைக்கு குதிரை பேர விஷயம் எவ்வளவு பெருசா போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு மத்தியில அவங்க தாயார் உடல்நிலை சரியில்லை, அவர் ரொம்ப சீரியஸா இருப்பதாக தெரிகிறது. அப்போலோ மருத்துவமனையில் இருக்கிறாங்க. ஆனா இதையெல்லாம் எந்த விதத்திலும் காதுல போட்டுக் கொள்ளாம நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் லண்டன் போறாருன்னா நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் நல்லா தெரியுது. செந்தில் பாலாஜியை சுற்றி வளைத்தா போதுமா, அவங்க தம்பியை சுற்றி வளைத்தா போதுமா காவல்துறை, இல்ல எஸ் சிவசங்கர் அவர்களை சுற்றி வளைச்சா போதுமா, இல்ல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை சுற்றி வளைத்தா போதுமா, அனிதா ராதாகிருஷ்ணன் இருந்து கே நேரில் இருந்து பொன்முடியில் இருந்து துரைமுருகனில் இருந்து அப்புறம் நம்ம மூர்த்தியில் இருந்து கீதா ஜீவனில் இருந்து இத்தனை அமைச்சர்களையும் ஏதோ ஒரு விதத்துல லஞ்ச ஒழிப்புத்துறையோ மற்ற காவல்துறையோ சுற்றி வளைக்கின்ற போது எவ்வளோ கட்சியினுடைய முக்கிய தூணா இருக்கிறவங்க எல்லாம் வழக்கில் சிக்கி இருக்கிற போது எல்லாரையும் விட்டு கடாச்சிட்டு லண்டன் போறாருன்னா தன் பிள்ளையும் தன் மருமகனையும் காப்பாத்துட்டு தாங்க. ஜி ஸ்கொயர் விஷயம் 30,000 கோடியை ஒரே வருஷத்துல ஆட்டையா போட்டாங்கன்னு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு பாருங்க. அந்த வழக்கிலிருந்து தப்பிக்கணும் என்பதற்காக சர்னு லண்டன் பறக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. கட்சி தோல்வி அடைந்திருக்கிற இந்த தருணத்துல, மத்தியிலும் அதிகாரம் இல்லாத தருணத்துல எந்த விதத்திலும் தன் மகனோ தன்னுடைய மருமகனோ மாட்டிடக்கூடாது என்பதனால, இந்த அரசாங்கத்தை கோபப்படுத்தக்கூடாது என்பதனால கட்சிக்காரங்களை பலி கொடுத்து விட்டு அவங்களை என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் லண்டன் போறேன்னு சொல்லிட்டு 15 நாள் டூர்ல போயிட்டே இருக்கிறார். கட்சியை மறுகட்டமைப்பு செய்வதற்காக 9 பேரை நியமிச்சுட்டு அது எப்படின்னா போடணும் விட்டுட்டு ஓடுறாருன்னா, அப்போ நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு இதையெல்லாம் விடவும் மிக முக்கியமான விஷயம் இருக்குது. கடந்த காலங்களில் காவல்துறையோ லஞ்ச ஒழிப்புத்துறையோ இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கின்ற போது அவ்வப்போது வீடியோ விடுறது, அறிக்கை விடுறதுன்னு சொல்லிட்டு அதிரடி காட்டக்கூடிய ஸ்டாலின் இப்போது இத்தனை பிரச்சனை இருக்கின்ற போது அமைதியா லண்டன் போறாருன்னா என்னவா இருக்கும்? உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.